பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய டுடேஸ் ட்ரூத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாவது சங்கீதம் 100 ஸ்தோத்திர சங்கீதம் வசனம் 5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அதனால தான் நம்ம அவரை தலைமுறைகளின் தேவன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உயிரோடு இருந்தோன்னா நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம். பலத்தின் மிகுதி மனுஷனுடைய ஆயுசு நாட்களே 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம 80 வயசு வரை இருந்துட்டோன்னா நம்ம 2வது தலைமுறை 3வது தலைமுறை வேணால் பார்க்கலாம். ஆனால் நமக்கு அப்புறமும் இருந்து நம்ம பார்க்காத தலைமுறைகளுக்கெல்லாம் நமக்கு அவர் சொன்ன உண்மைகளை காப்பாற்றுகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார்னா அது நம்மளுடைய ஆண்டவர் தான். அதனால தான் அவரை உடன்படிக்கையின் தேவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்தாரு. உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் ஆக்குவேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடியுது, இஸ்ரேல் தேசத்தோட கொடியில் என்ன சிம்பிள் இருக்குது? ஸ்டார் சிம்பிள் தான் இருக்குது. பட் அது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட அப்போவே சொன்னார், உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு. அதை இன்றைக்கி நம்ம கண்களால் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆபிரகாம் அதை அவர் விசுவாச கண்களால் மட்டும்தான் பார்த்தாரே தவிர அவர் மாம்சத்தின் கண்களில் பார்க்கலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததியை விசாரித்து கொண்டிருக்கிற நல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறாமல் நம்முடைய தலைமுறைகளின் தேவனாயிருந்து நம்ம காணாத, நம்ம பார்க்க முடியாத நம்முடைய தலைமுறைகளுக்கும் அவருடைய உண்மையை காப்பவராக இருக்கிறதுனால தான் அவர் நல்லவர். அவர் லார்ட் இஸ் ஸோ குட் அப்படின்ற ஒரு ஆழமான சத்தியத்தோட இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அண்ட் பிரைஸ் த மைட்டி லார்ட்.